வணக்கம். கேஸ்ட்ரால் இந்தியா ஸ்டாக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் டேஸில் இந்த ஸ்டாக்ஸில் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட்ரால் இந்தியாவில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிவிடெண்ட்டோட பெனிஃபிட், இப்போ இந்த டைமில் டிவிடெண்ட்டுக்காக இந்த ஸ்டாக் வாங்குறது பெஸ்ட்டா அப்படிங்கிற விஷயம். டிவிடெண்ட் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி அதோட ப்ராஃபிட்டை நம்மள மாதிரியான ஷேர் ஹோல்டர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்மளுக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஷேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு 4 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 ஷேர் இருக்குன்னா ஒரு ஷேருக்கு 4 ரூபா 50 காசு அப்படின்னா 100 × 4.5 450 ரூபா கிடைக்கும் டிவிடெண்ட்டாக. இப்போ நீங்கள் 100 ஸ்டாக்குக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ஒரு 200. அப்போ நம்ம வந்து ஒரு 20,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த டிவிடெண்ட் இடையில நம்மளுக்கு ஒரு 450 ரூபா வரது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். இது போக இந்த ஷேர் வந்து 250 ரூபாயோ 300 ரூபாயோ போனால் ஷேரோட லாபம் தனி. இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது கம்பெனி விருப்பப்பட்டு அவங்களோட லாபத்தை நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த டிவிடெண்ட்டை எப்படி வேணாலும் 6 months ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் எப்படினாலும் தருவாங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது எப்போன்னா 1st February அனௌன்ஸ்மெண்ட் வந்து 1st February கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21st March. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு Thursday தான் நம்மளுக்கான லாஸ்ட் ரெக்கார்ட் டேட். அப்போ நம்ம இப்போ வாங்கணும் அப்படின்னா தான் T+2 டெலிவரி டேட். இப்போ நம்ம வந்து நாளைக்கு வெனஸ்டே வாங்குறோன்னா தான் ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு டெலிவரி கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் அப்போ நம்மக்கிட்ட வந்து ஹோல்டிங்ஸில் இருக்கணும். T+1 2லேயே இருக்கக்கூடாது, ஹோல்டிங்ஸில் இருக்கணும். அந்த டேட்டை ரெக்கார்ட் டேட்டில் நம்மக்கிட்ட ஷேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகும். இப்போ டிவிடெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 26th ஏப்ரல் 26th நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா நமக்கு ரெக்கார்ட் டேட் 21st March இருக்குது, உடனே நம்மளுக்கு 22nd டிவிடெண்ட் வந்துருமானா இல்லை. டிவிடெண்ட் வரதுக்கு உங்களுக்கு 1 monthக்கு மேலே ஆகும். 26th தான் 6th தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இப்போ இந்த டிவிடெண்ட் வந்து கம்பெனி வந்து அவங்க ப்ராஃபிட்டில் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த டிவிடெண்ட் கொடுக்குறப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 4 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அன்னைக்கு 21st March பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 ரூபா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கும். இப்போ டிவிடெண்ட் கொடுக்குற போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரைஸை இறக்கி டிவிடெண்ட் அப்போ ப்ரைஸ் ஃப்ளோ வந்து கீழே தான் வரும். அதனால தான் இப்போ சார்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹையர் லோ ஃபார்மேஷன்ஸில் மேலே ஃபுல்லாக இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பில்ட் ஆகி மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டிவிடெண்ட் அப்போ கீழே இறங்கும் அப்படிங்கிற சினாரியோவும் இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு சின்ன டவுன்ஃபால் கரெக்ஷன் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எகெயின் 176 வாங்கிக்கலாம். இப்போ டிவிடெண்ட்டுக்காக இப்போ நீங்கள் 200 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த டிவிடெண்ட்டோட ப்ரைஸ் இறங்க தான் போகுது. இப்போ இதில் 2 விஷயம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல டிவிடெண்ட்டுக்காக நீங்கள் இங்கே 200க்கு வாங்குறீங்கன்னா எகெயின் கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த 175க்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே 150க்கு கீழே வந்தாலும் இங்கே ஒரு 50 குவான்டிட்டி, இப்போ இங்கே ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 50 குவான்டிட்டி, இந்த இடத்துல ஒரு 50 குவான்டிட்டி வச்சுட்டு ஒரு லாங் டேர்ம் வியூவில் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, ரெகுலராக வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அடுத்த குவார்ட்டருக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைச்சா கூட பெனிஃபிட் தான். 20,000க்கு 450 ரூபாய்ங்கும் போதே இப்போவே உங்களுக்கு ஒரு 1% கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிவிடெண்ட்லேயே உங்களுக்கு வருஷத்தில் ஒரு 4-5% கிடைக்குது. நாளைக்கு ஸ்டாக்கும் ஒரு 20-30% உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தான். இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பி ரேஷியோ கரெக்டாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராகவே ஹையாக கொடுத்துருக்காங்க. 3.68 டிவிடெண்ட் வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஷயம். ஒரு ஷேருக்கு இப்போ 200 ரூபா ஷேருக்கு 5 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கிறதுங்கிறது பரவாயில்ல. இதுவும் டெப்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது, கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து 51%. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோட இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது, தொடர்ந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 51% ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஃபண்டமெண்டல் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடன் வந்து இல்லை, சுத்தமாக இல்லைன்னால ஒரு 0.4 தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேனேஜபிள். நெக்ஸ்ட்டு பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது.
அது டிவிடெண்ட் ரெகுலராக தராங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 51. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ, இப்போ இந்த ஷேர் ஒரிஜினலாக ட்ரேட் ஆகணும் அப்படின்னா 121 அப்படிங்கிறது தான் கரெக்டான கேல்குலேஷன். இப்போ அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவோடவே அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் ஒரு கிட்டத்தட்ட வந்து 90 மடங்கு 90%. இப்போ 121 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை நம்ம 200 ரூபா அப்படின்னா 1 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து வாங்குறோம். அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஹையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூவோடவே அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ வந்து 21 தான். இப்போ ஒரு ஷேருக்கு இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கூட 21 ரூபா தான் ஒரு ஷேருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இது. கம்பெனி இன்கேஸ் லாஸில் ரன் ஆனால் இப்போ புக் வேல்யூவோட கம்மியாக வாங்கினா பெனிஃபிட் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிப்பாங்க. சில ஸ்டாக்ஸை நம்ம புக் வேல்யூ கீழே வாங்கவே முடியாது. ஸோ புக் வேல்யூக்கு மேலே தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடிஷ்னலாக ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங்குக்கு நம்ம அந்த பெனிஃபிட் எதிர்பார்த்து வெளியே வரணும். இப்போ என்னோட வியூவில் வந்து கரெக்ஷன்ஸ் கொடுக்குது. இந்த டிவிடெண்டையும் கால்குலேட் பண்ணி முன்னாடியே நீங்கள் டிவிடெண்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் கீழே இறங்கினா நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லை இந்த டிவிடெண்ட் அப்போ இறங்கும், அப்போ நான் 170 ரேஞ்சில் வாங்கிக்கிறேன். அப்போ இங்கிருந்து எனக்கு வந்து ஒரு 190 போனால் 20 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அப்போ இந்த டிவிடெண்டோட 4000 ரூபா வந்து எனக்கு இதில் கவர் ஆகுது அப்படிங்கிற பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பெனிஃபிட் தான். ஓகேங்களா? இந்த டிவிடெண்டை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டிவிடெண்டுக்காக வாங்கிட்டு கீழே இறங்கி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை டிவிடெண்ட் அப்போ இறங்கும் போது கீழே இறங்கி ஆவரேஜில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டு வெளியே வராதிங்க. லாங் டேர்மில் எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல திரும்பி வரப்போகுது. உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் உங்களால் பிளாக் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்கும் போது இந்த இடத்துல வந்தால் வாங்குங்க. எகெயின் கீழே இறங்கினாலும் ஆவரேஜாக வாங்கிட்டு ஹோல்ட் டவுன் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஹோல்டிங்க கட் பண்ணி எடுக்காதீங்க. ஷார்ட் டேர்ம் ஸ்விங்காக இருந்தாலுமே ஆவரேஜ் பண்ணி ஹோல்ட் டவுன் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட்டில் எந்த விஷயமே தெரியாமல் ஒரு ஹையில் போய் பை பண்ணிவிட்டு அப்புறம் ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறது தப்பு. இதே நல்லா ஸ்ட்ரக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு ஒரு லோவில் பை பண்ணுறீங்க, இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்விங்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆக போகுதுங்கும் போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். தொடர்ந்து கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரியான சார்ட்ஸ் நான் தொடர்ந்து வந்து டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.